பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய ஜோதிட குருமார்கள், வாஸ்து குருமார்கள் மற்றும் பிரசன்ன குருமார்களான திரு சரவணபவ பரணி பாரதி ஐயாவை வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். பேரினுடைய கேள்விகள் தான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமா இருக்குது. என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, முதல் கேள்வி, வாடகை வீடு போகும் பொழுது வாஸ்து பார்க்க வேண்டுமா? இரண்டாவது கேள்வி, வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்குவது எப்போது, வாங்க முடியுமா? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, சொந்த வீடு வைத்திருந்தாலுமே நம்மால் அந்த வீட்டிலே இருக்க முடியவில்லை, வேறு வீட்டில் போய் இருந்துதான் நாம் காலம் தள்ளுகிறோம், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 3 கேள்விகள் இருக்கு. இந்த 3 கேள்விகளுக்கு இணை கேள்விகள் சிலதெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தியுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய கேள்விகளும் இதுவாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பான்மையான மக்களின் கேள்விகள் தான் இந்த கேள்விகளை நான் எழுதியிருக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய அரிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. முதல் கேள்வி, வாடகை வீட்டிற்கு வாஸ்து பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக வாஸ்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வீடு இருக்கு அப்படின்னாலே அந்த வீட்டுடைய உரிமையாளர் அதில் குடியிருக்கும் பொழுது 100% அந்த வீடு அவங்களுக்காக வேலை செய்யும். அந்த வீடை வாடகைக்கு கொடுக்கும் பொழுது 60-40, அதாவது 60% பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் குடிவரக்கூடியவங்களுக்கும் 40% பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கும் வேலை செய்யும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்க வாடகைக்கு போற வீடுன்றது உங்களுக்கு ஏத்த மாதிரியோ அல்லது பொதுவான வாஸ்து முறைகள் படியோ அந்த வீடு கட்டாயமாக இருக்கணும்ன்றது தான் உண்மை. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சின்றது ஒண்ணு கொடுக்கும். ஒருவேளை பாத்தீங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் உள்ள வீடாகவோ தோஷ நிவர்த்திகள் ஆகாத வீடுகளாவோ இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, அந்த வீட்டில் இருந்து நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நலிவடையும், உடல் நல நலிவடையும். அதாவது வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுன்றது என்னன்னா, நவ கிரகங்கள் தான் வீடு. ஒரு வீடுன்றது நவ கிரகங்களை உள்ளடக்கினது தான் வீடு, பஞ்சபூதங்களை உள்ளடக்கினது தான் வீடு. ஸோ எந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த கிரக காரகத்துவம் பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்படுதுன்றது தான் உண்மை. ஸோ அப்படி பாதிக்கப்படும் பொழுது அந்த கிரக காரகத்துவத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே பாதிப்பு அடையும்ன்றது தான் உண்மை. இது அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். இதுல வாடகை வீடுன்னு போகும் பொழுது நீங்க வீடு குடி போனதுக்கு அப்புறம் வாஸ்து பார்க்க கூப்பிடுறீங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம கடமை வாஸ்து பார்த்து சொல்றது தான், நம்ம சொல்லிடுறோம். ஆனா வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க செலவு பண்ணி அந்த வீடை ரெடி பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகை பார்க்க போகும்போதே அந்த வீட்டு சரியா இருக்கான்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, வீட்டின் உரிமையாளர்களுக்கு இந்த பதில். ஸோ வீட்டின் உரிமையாளர்கள் அனைவருமே ரொம்ப பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம அந்த வீடை கட்டுறோம். அந்த வீடு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வாடகைக்கு விட போறோம் அப்படின்னா கூட வாஸ்து குறைபாடு இருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை அனுபவிப்பாங்க. ஸோ முதல்லயே அந்த வாஸ்து நிபுணருக்கு தேவையான ஒரு சிறிய தட்சிணையை கொடுத்து ஒரு வாஸ்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீடு கட்டுறதுன்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். நான் முந்தைய வாஸ்து வீடியோக்கள்லயே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மனேடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், அப்புறம் ஜோதிட சாஸ்திரம், அப்புறம் பிரசன்னம், இது எல்லாமே சேர்ந்து அந்த வாஸ்து நிபுணர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டினுடைய பிளானை போட்டு கொடுப்பாரு. அந்த பிளானை வாங்கி அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நீங்க வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்றது தான் உண்மை. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னா, எல்லாருமே வாஸ்து பார்த்தா கட்டிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ இது உண்மைதாங்க. அவங்களுடைய கிரக தசா புத்தி காலங்கள் பாத்தீங்கன்னா நல்ல தசா புத்தி காலங்களா வரும் பொழுது
அவங்க சற்று முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்கன்றது உண்மை. அதே நேரத்துல அவங்களுடைய கெட்ட தசாபுத்திகள் வரும் பொழுது அந்த வீட்டினுடைய வாஸ்து தோஷமும் சேர்ந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும்ன்றதும் உண்மை. இதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வாஸ்துன்றது நம்மளுடைய நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியான முறையில வீட்டுல உட்கார வைக்கிறது தான் வாஸ்து. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகமும் அந்த வீட்டினுடைய அமைப்பும் சரியான முறையில இணைந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும்ன்றது தான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு புதுசா வீடு கட்டக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு என் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வீடு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. பிளான் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அளவுகள் ஏன் வச்சிங்க, இந்த மனையிட சாஸ்திரம் ஏன் வச்சிங்க, இந்த குழி பொருத்தம் ஏன் வச்சிங்க, இந்த எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம ஒரு சிறப்பான வீடை கட்டி இருக்கிறோன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நாமளும் நல்லா இருப்போம். வாடகைக்கு வர்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான எதிர்காலத்தை சந்திப்பாங்க. இதுல அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, வாடகை வீட்டிலே இருக்கிறேன், சொந்த வீடு என்னால் வாங்க முடியுமா? அதாவது வாடகை வீட்டிலே இருக்கிற என்னால சொந்த வீடு வாங்க முடியுமா? இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான பதில் தாங்க. ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். உங்க ஜாதகத்தை எடுங்க. முதல்ல உங்க ஜாதகத்துல உங்களுக்கு சொந்த வீடுக்கான பாக்கியம் இருக்கிறதா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களுடைய உச்ச கிரகங்களும் நீச கிரகங்களும் எங்கெங்க இருக்குது, எந்தெந்த பார்வையை பார்க்குது, இதெல்லாம் பார்க்கணுங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒவ்வொரு கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாருமே பிறந்திருக்கணும்னா சும்மா எல்லாம் பிறக்கல. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம படைச்சிருக்காரு இல்லையா? சோ அப்போ அந்த கர்ம வினை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த கர்ம வினைன்றது நம்ம செய்யற வேலை மூலமா இருக்கலாம், நம்ம செய்யற சேவை மூலமா இருக்கலாம் இல்லையா? சோ அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த பாதையில நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கான தொழில் முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல கர்ம வினை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், என்னோட கர்ம வினை என்னப்பா, இந்த தொழில இந்த வழியில போனா நான் ஜெயிச்சிருவேனா, இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போக முடியும். இதுதான் உண்மை. கடவுள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா நீ ஏழையாவே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், நீ கடங்காரனாவே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும்னு சொல்லி அனுப்பலிங்க. கர்ம வினையை நீ தெரிஞ்சுக்கலையா, அந்த கர்ம வினையை நீ தீர்க்கிறியா இல்லையா, இதுதான் கடவுள் பார்க்கறது. அந்த கர்ம வினையை சரியா தீர்க்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்து என்னுடைய கர்ம வினை என்ன, அந்த வழியில நான் சரியா பயணிக்கிறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில நீதி நேர்மையுடன் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கான சொந்த வீடுன்றது கண்டிப்பா கிடைக்கும்ன்றது தான் உண்மை. அனைத்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீட்டுக்கு போக முடியும். அந்த ஜாதகத்தை முதல்ல எடுங்க. உங்களுடைய கர்ம வினை என்ன, டிஎன்ஏ நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில பயணிங்க. சக்சஸ். சொந்த வீடு இருந்தும் அந்த வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை. சொந்த வீடு இருக்குங்க, ஆனா அங்க என்னால இருக்கவே முடியலைங்க. வீட்டுல எப்ப பாரு சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது, நிம்மதியே இல்லை, நடுராத்திரிலாம் வந்து முழிப்பு வந்துடுது, எனக்கு பணம் காசு தங்கவே மாட்டேன்து, தொழில் வளர்ச்சியே இல்லை, அந்த வீட்டுக்கு போய் எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அது சக்சஸ் ஆக மாட்டேன்னுது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகள்னால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடு இடம் மாதிரி இருக்கலாம்னு சொல்லி வேற ஒரு வீட்டில் போய் தங்குவாங்க. சொந்த வீடு இருக்கும், ஆனால் வேற ஒரு வீட்டில் தங்குவாங்க. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருவாங்க. ஆனால் வாடகைக்கு வர்றவங்க நல்லா இருப்பாங்க. அது எப்படி? ஏன்னா வீட்டில் வந்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அது யார் வந்தாலும் பாதிக்கும். ஆனால் வாஸ்து கோளாறுகள் இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசைன்னு எடுத்தீங்கன்னா சனி பகவானோட திசை. அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் மேற்கு திசை பாதிப்படைந்திருந்தாலும் உங்களுடைய லாபத்தில் குறைவு இருக்குமே தவிர நஷ்டம் இருக்காது. ஸோ அதுதான் நமக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீக்காக இருப்பார், இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். இதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க, நாம் நல்லா இல்லை அப்படின்றதுக்கான காரணம். இதில் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேள்விகளுக்காலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனைவருமே இதை வந்து கூர்ந்து கவனிங்க. நீங்க ஒரு வீடு கட்டினாலும் சரி, வாடகைக்கு போனாலும் சரி, அந்த வீட்டில் 4 திசை செவர்களும் இன்னொரு வீட்டினுடைய செவரு கூட ஒட்டாம இருக்கான்னு பாருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். 4 திசை செவர்களும் இன்னொரு வீட்டினுடைய சுவர் கூட ஒட்டக்கூடாது. 4 செவரும் தனியாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் காற்றோட்டம் பிரமாதமாக இருக்க வேண்டும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடகை வீட்டுக்கு போறவங்க எல்லாம் கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் காற்றோட்டமும் சூரிய ஒளியும் அப்படியே காலையில் ஜன்னலை திறந்தோம்னா வீட்டுக்குள்ள அப்படியே சூரிய ஒளி வந்துடணும். இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3வது ரொம்ப முக்கியமானதுங்க, உங்க வீட்டினுடைய நிலைவாசல், அதாவது தலைவாசல்னு சொல்லுவாங்க. வீட்டினுடைய மெயின் கதவு, அந்த மெயின் கதவு வாசக்கால் இருக்கு இல்லையா, அந்த வாசக்கால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தேக்கு மரமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மரத்தை வந்து நம்ம வாசக்கால் அமைச்சதுக்கு அப்புறம் நாம வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மரம்லாம் பார்க்க முடியாது. வீட்டு ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அமைச்சிருக்கிறோன்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த வீட்டுக்கு குடி போகலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இதை மட்டும் முக்கியமா பாருங்க. ஏன்னா மற்ற பொருத்தங்கள்லாம் பார்க்கறதுன்னா உங்களுக்கு செலவு ஆகுன்றது உண்மைதான். உங்களால சரி பண்ணவும் முடியாது. ஏன்னா வாடகை வீட்டுக்கு நம்ம ஏன் செலவு பண்ண போறோம் இல்லையா? இந்த வாடகை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டினோட உரிமையாளர் இதெல்லாம் சரி பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். அவங்க வீட்டின் உரிமையாளரும் நல்லா இருப்பாங்க, வாடகைக்கு வர்றவங்களும் நல்லா இருப்பாங்கன்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விகள் திருப்திகரமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாஸ்து வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்விகளுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பதில் அளிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தினமும் ஒரு பயனுள்ள கண்டென்ட்களை பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.